டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுலைமானி டீ. இன்றைக்கி சண்டே, நிறைய பேர் நான்வெஜ் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருப்போம். ஒரு சிலர் கல்யாண வீடுகளுக்கு போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது வயிறு ரொம்ப மந்தமாக இருக்கும். இந்த நேரங்களில் நம்மளுடைய வயிற்றில் அஜீரணத்தை சரி பண்ணி சீராக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டீ தான் இந்த சுலைமானி டீ. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்ப்போம். இப்போ பாத்திரத்தை ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம போட போகிற இந்த சுலைமானி டீ 3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி போட்டுருவோம். தண்ணி சூடானதுக்கப்புறம் தான் இஞ்சி போடணும். இதோடு சேர்த்து ஒரு 4 ஏலக்காயை எடுத்து நல்லா தட்டி இதில் சேர்த்துக்கிடுவோம். இதோட ஒரு 4 மிளகு மட்டும் எடுத்து அப்படியே தட்டி இதில் சேர்த்துக்கிடுவோம். கூடவே ஒரு 5 புதினா இலை எடுத்து அப்படியே முழுசாகவே உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா வெறும் தண்ணிங்கிறதுனால பொங்காது, சீக்கிரமாகவும் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த நம்ம போட்ட எல்லா பொருட்களில் இருந்தும் அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான இனிப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்குருவோம். உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம். சீனி சேர்த்த உடனே அப்படியே தண்ணியில் கரைஞ்சிரும். இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ திரும்பவும் ஒரு கொதி வந்த உடனே இதில் தேயிலை சேர்க்க போகிறோம். தேயிலையோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். மொத்தத்தில் 1½ டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தேயிலை சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்ருவோம். கிண்டி விட்டுட்டு ஒரு 20 செகண்ட் மட்டும் கொதிக்கட்டும். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் தம்முலையே நல்லா அந்த தேயிலையெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தேயிலை எல்லாமே நல்லா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி கலர் நல்லா வந்திருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து இதில் நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். அடுத்ததாக திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வடிகட்டி எப்பவும் போல் குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சுலைமானி டீ தயாராகிருச்சு. இது கல்யாண வீடுகள்லையுமே இன்னும் நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க. அதாவது சாப்பிட்டு முடித்த உடனே ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி டீ போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி சுலைமானி டீ நீங்கள் ஏற்கனவே போட்டு குடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.